ஹலோ கைஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்வாட் மாஸ்டர்ஸ் யங்கஸ்ட் சன். இதோட எபிசோடு 24. எபிசோடு 23 மிஸ் பண்ணவங்க ஃபீல் பண்ண வேணாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே காஷ்மீர் நம்ம ஆளுக்காக ஆல்ரெடி ஒரு ட்ரிப்பை ரெடி பண்ணிட்டாரு. மாமத் லாலஸுக்கு அப்புறம் ஒரு சோலோ மிஷன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. உண்மையை சொல்லணும்னா அந்த இடத்த விட அரீனா ஆஃப் காஸ்மாஸ் ரொம்ப மோசம். அது ஒரு ப்ரூட்டலான அரீனா. அங்கே காம்படிட்டர்ஸ் எந்த மாதிரியான வெப்பன் வேணாலும் யூஸ் பண்ணி ஆப்போனண்ட்டை கொல்லலாம். மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆப்போனண்ட்டை போட்டு தள்ளுறது கூட அலௌடு தான். அதனால் ஒரு ஃபேமஸான பியூர் பிளட்டான டான்டி ஹின் இப்படி ஒரு கேவலமான காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறத நினச்சி நம்ம ஆளுக்கு செம்ம ஷாக்கு. இருந்தாலும் அவனை ஃபேஸ் பண்ணுறதுல நம்ம ஆளுக்கு செம்ம ஹாப்பி தான். ஏன்னா இது நம்ம ஆளோட குரோத்துக்கு ஒரு செம்ம சான்ஸாக இருக்கும். குரோத்தை பற்றி பேசும்போது தான் ஞாபகம் வருது, வெரடின் இந்த காம்படிஷனில் இருக்கான். டோர்னமெண்ட்டுக்கு சைன் அப் பண்ண நம்ம ஆள் வரான். ஆனால் ரெஜிஸ்ட்ரேஷன் டைம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி நம்ம ஆளை துரத்தி விடுறானுங்க. அந்த கடுப்பான ரிசப்ஷனிஸ்ட்டுக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பற்றியும் கவலை இல்லை. நம்மளால் அந்த இடத்த விட்டு போனால் போதும்னு அவன் நினைக்கிறான். அவனுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கலாம்னு நம்ம ஆள் கொஞ்சம் கோல்டு காயின்ஸை எடுத்து அவன் மூஞ்சிலே விட்டெறிஞ்சு கீழே தள்ளி விடுறான். பார்த்தா இந்த லூசு பையலுக்கு நம்ம ஆளோட இந்த ப்ரூட்டல் அப்ரோச்சிட்ட செம்மையாக பிடிச்சிருக்கு. அதுக்காகவே நம்ம ஆளை சைன் அப் பண்ண அவன் ரெடி ஆகிடுறான். இப்போ நம்ம ஆளை அடித்து கீழே தள்ளுனானே ஒருத்தன், அவன் தான் அந்த ஐலாண்டோட மாஸ்டர். அப்புறம் பைரட் கிங் காஸ்மாஸ் ஆகும். நம்ம ஆள் இப்போ குரூப் 13 இருக்கான். நம்ம ஆள் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிற கைடு என்ன சொல்கிறான்னா, இன்னொருத்தன் கேப்டனை மூஞ்சிலே குத்துனானா, அவனுங்க 2 பேரும் சண்டை போட்டால் செம்ம ஃபன்னாக இருக்கும்னு சொல்கிறான். நம்ம ஆள் ஃபைனல்ஸில் அந்த மிஸ்ட்ரி மேன் கூட சண்டை போட செம்ம ரெடியாக இருக்கான். நம்ம ஆளுக்கு தங்குறதுக்கு ஒரு உருப்படியான இடம் கூட கொடுக்கல. ஒரு செல்லுக்குள்ளே ஏகப்பட்ட பேர் அடைச்சி வச்சு அவனுங்களுக்குள்ளேயே சண்டை வர வைக்கிறானுங்க போல. எப்படி பார்த்தாலும் இது ஒரு ஃபேர் கேம் கிடையாது. நம்ம ஆளை வம்புக்கு இழுக்க ஒருத்தன் முன்னாடி வரான். ஆனால் நம்ம பையனுக்கு இந்த மாதிரி மேட்டரில் ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. 3 செகண்டுக்குள்ளே எல்லாரும் ஓடலைன்னா எல்லாரையும் வச்சு செய்ய நம்ம ஆள் ரெடி. அந்த கவுண்டர் முடிஞ்சது செல்லில் இருக்கிற எல்லாரையும் நம்ம ஆள் சும்மா அடித்து தும்சம் பண்ணுறான். இப்போ ரொம்ப பொலைட்டாக ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு நம்ம ஆளை கொள்ளலாம்னு நம்பி வர அடுத்த சில ஆப்போனண்ட்டை சேலஞ்ச் பண்ணுறான். ஆள் புதுசு தானே, ஈஸியாக போட்டு தரலாம்னு நினச்சி வரணுங்களோட கைகாலை வெட்டி சாய்க்க நம்ம ஆளுக்கு சில செகண்ட்ஸ் போதும். இந்த இடம் ஃபுல்லாக கேவலமான கிரிமினல்ஸ் தான் இருக்கானுங்க. அடுத்த சில நாளைக்கு எல்லாரையும் போட்டு பொழந்து நம்மளால செம்ம ஃபன் பண்ண போகிறான். இந்த கைடு செல்லுக்கு வந்ததை நம்மளால் அவனோட காம்படிஷன் மொத்தத்தையும் காலி பண்ணதை பார்த்து செம்ம ஷாக் ஆகுறான். ஆனால் இவனுங்களை கொடுறதுல இப்போதைக்கு நம்ம ஆளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அந்த கைடு குரூப் 1 அண்ட் குரூப் 2 கொஞ்சம் கவனித்து பார்க்க சொல்கிறான். ஏன்னா சீக்கிரமே அவனுங்க கூட தான் சண்டை வரும். அரீனாவுக்கு வந்ததும் அந்த கிராண்டான செட்டிங்கை நம்மளால் பார்க்குறான். டான்ஸில் ஏகப்பட்ட பேர் இருக்கானுங்க. ஆனால் யாருக்கும் நம்மளால் அடையாளம் தெரிய வாய்ப்பு இல்லை. அங்கே இருக்கிற பாதி பேர் ஒரு மிஸ்டீரியஸ் ஃபைட்டர் பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அவன் தன்னோட குரூப்பையே காலி பண்ணிட்டானா. ஆச்சரியம் என்னன்னா, ஒரு அன்ஹேண்டல் ஃபிளாக் பீரர் இந்த காம்படிஷனுக்குள்ளே ஊடுருவி இருக்கிற மேட்டர் இங்கே இருக்கிற பல பேருக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த விஷயம் பப்ளிக்கு தெரியவே கூடாது. இதை கேட்டதும் நம்ம ஆளுக்கு செம்ம சர்ப்ரைஸ். அந்த ஃபிளாக் பீரர் நம்ம ஆளு தான் அப்படின்னு பில்டப் இட்டுட்டு இருக்கிற அந்த கோமாளிங்களுக்கு பக்கத்திலே போய் உட்காடுறான். நம்ம ஆளுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. இதெல்லாம் இவ்வளோ கிளியராக எப்படி மக்களுக்கு தெரியும்னு நம்மளால யோசிக்கிறான். அந்த ட்வின்ஸில் யாராவது ஒருத்தன் இந்த காம்படிஷனுக்கு வந்திருப்பானோன்னு நம்மளால நினைக்கிறான். அரீனாவோட கேப்டன் ஸ்டேஜுக்கு வராரு. சேலஞ்சர்ஸ் எல்லாம் அவங்க ட்ரீமை அச்சீவ் பண்ண ஹெல்ப் பண்ணுறதா சொன்னதால் காஸ்மாஸை பார்த்து க்ரௌடெல்லாம் செம்மையாக கத்தி சேர் பண்ணுறானுங்க. இந்த காம்படிஷனில் 13 குரூப்பில் மொத்தம் 14 பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க. கிட்டத்தட்ட 200 மார்ஷியல் ஆர்ட்ஸ் சண்டை போட வந்திருக்கானுங்க. ஃபஸ்ட்டு மேட்ச் யாருக்குன்னா மேண்டிஸ்னு ஒரு ஃபைட்டர் இருக்கும், அப்புறம் பால்மிக்னு ஒரு ஸ்வாட்மேன்ஸ் இருக்கும். ஆனால் இந்த பையன் இந்த ஸ்டேஜில் சண்டை போடுற அளவுக்கு ரொம்ப சின்ன பையனாக இருக்கானே. நம்மளால் அவனை பார்த்துட்டு இவனுக்கு ஒரு 13 வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறான். அப்போ தான் நம்ம ஆளுக்கு அந்த கைடு சொன்னது ஞாபகம் வருது. கேப்டன் அடித்த அந்த இன்னொரு சின்ன பையன் இவன் தானு. மேட்ச் ஆரம்பித்த உடனே பால் கொடுத்த ஒரே ஒரு இன்ஸ்டான்ஸ் லாஸில் சண்டையே முடிஞ்சிருச்சு. மேண்டிஸ் அப்படியே புத்துன்னு கீழே விழுகிறான். என்ன நடந்துச்சுன்னு ஒருத்தனுக்கும் புரியல. ஒரே ஸ்ட்ரைக்கில் ஆப்போனண்ட்டோட தலையை சீவுன அந்த பாலோட வெறித்தனத்தை நம்மளால் நோட் பண்ணுறான். இதுக்கெல்லாம் ஒரே ஒரு அர்த்தம் தான் இருக்க முடியும். அவன் தான் டான்டி ஹின். வேற ஒரு ஃபேக் நேமில் வந்திருக்கான். இந்த எபிக் ஃபைட்டை பார்த்த வெரடின் பால் மேலே பெட் கட்டுறான். பார்ட்டிசிபேட் பண்ண மேட்டரே தெரியாமல் சம்மந்தமே இல்லாமல் இவன் இங்கே குதிக்கிறத பார்த்து நம்ம ஆளுக்கு செம்ம ஷாக்கு. வெரடின் க்ரௌடை கூட்டிகிட்டு வந்து பால் மேலே பணத்தை கட்டுறான். ஒரு மிஷனில் இருக்கிற மாதிரி இல்லாமல் அவன் ரொம்ப கேஷுவலாக ஆக்ட் பண்ணுறான். சடனாக அந்த கடுப்பேற்றுற சோர்சரை ஸ்டான்ஸில் இருக்கிற நம்மளால் நோட்டீஸ் பண்ணுறான். ரிஃபல் பேண்டிக்குள்ளே வெரடினை மீட் பண்ணது பாலுக்கு ஞாபகம் வருது. ஆனால் தன்னோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து அவன் இவ்வளோ ஹாப்பியாக இருப்பான்னு பால் நினைக்கல. 2 பேரும் செம்ம ஹாப்பியாக இருக்கானுங்க. ஆனால் நம்ம ஆளுக்கு செம்ம கடுப்பாக இருக்குது.
அடுத்த மேட்சுக்கு முன்னாடி நீ ஜெயிச்சதை பற்றி என்ன நினைக்கிறேன்னு காஸ்மாஸ் பாலை இன்டர்வியூ பண்ணுறான். ஒரு கேவலமான பொறுக்கியை போட்டு தள்ளினதில் பாலுக்கு செம ஹாப்பி. பார்க்க ஒரு நேர்மையான ஃபைட்டர் மாதிரி தெரியுறான். இதை கேட்டதும் காஸ்மாஸுக்கு கொஞ்சம் காண்டாகுது. டேய் தம்பி, நீ இப்படி பேசுனா இங்கே இருக்கிற பைரட்ஸ் எல்லாருமே உனக்கு எனிமே ஆயிடுவாங்கன்னு வார்ன் பண்ணுறான். இதோட அடுத்த மேட்சுக்கான ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்குது. மால் அடுத்த சில மேட்சஸை பார்க்குறான். ஆனால் நம்ம ஆளுக்கு செம போர் அடிக்குது. பால்மிக்குன்னு பேர் வச்சிருக்கிறது டான்டி ஹிந்தான்னு கிளியராக தெரிஞ்சு போச்சு. அவனோட வயசுக்கு அவனோட ஸ்வாட்மேன்ஷிப்ஸ் ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது. இப்போதைக்கு பியூர் ஸ்வாட்மேன்ஷிப்பில் இவனை பீட் பண்ண முடியுமான்னு நம்ம பையனுக்கு ஒரு டவுட் வருது. அவன் தன்னோட மற்ற ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி ஈஸியாக அவனை தோக்கடிச்சிடலாம். ஆனால் நம்ம ஆளுக்கு அது வேணாம். மற்ற ஃபைட்லாம் முடிகிற வரைக்கும் நம்ம ஆளோட மேட்ச் டிலே ஆகுது. ஆனால் இப்போதைக்கு தன்னோட செல்லில் இருக்கிற பைரட்ஸை போட்டு பொழக்கிறதுல நம்ம ஆளுக்கு குறியாக இருக்கான். அந்த ஃபைட்டில் தப்பிச்சு வந்ததால் பால் செம்மையாக டயர்டாகி செல்ஸ் பக்கமாக நடந்து போகிறான். அரீனா ஆஃப் காஸ்மாஸுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி வெரடின் ஒரு ரிசல் எல்டர் மூலமாக இந்த காம்படிஷன் பற்றி தெரிஞ்சுக்கிட்டான். இந்த டோர்னமெண்ட்டில் டான்டி கலந்துக்கிற மேட்ரை சொல்லி அந்த ஸ்வாட்மேன்ஸோட பவரை பார்த்துட்டு வர அவனுக்கு ஒரு டாஸ்க்கு கொடுத்துருக்கானுங்க. வெரடின் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணவும் அதில் அப்படியே கொஞ்சம் பணத்தை அமுக்கவும் தான் இங்கே வந்திருக்கான். ஆனால் இங்கே நடக்கிற மேட்சஸை பார்த்து அவனுக்கு செம்ம போர் அடிக்குது. எங்கடா ரியலான ஸ்ட்ராங்கான ஆளுங்களை காணோம்னு தேடுறான். அப்போதான் நம்மால் இங்கே வந்திருக்க மேட்டர் வெரடினுக்கு தெரிய வருது. நம்மால் சும்மா வேடிக்கை பார்க்க இங்கே வரல, சண்டை போட தான் வந்திருக்கான்னு. மாலோட பாதி ஃபைட்டு முடிஞ்சதால நம்மால் செம்ம டயர்ட் ஆகிடுறான். ஆல்ரெடி 35 மார்ஷியல் ஆர்டிஸ்ட் செத்துட்டானுங்க. ஆனால் அதில் 5 பேர் தான் அரீனாக்குள்ளே செத்தானுங்க. மீதி எல்லா கீழும் அரீனாவுக்கு வெளியே தான் நடக்குது. இதனால் நம்மளுக்கு உட்காந்து தூங்கக்கூட டைம் இல்லாமல் போச்சு. சடன்லி காலடி சத்தம் கேட்டதும் நம்மால் உஷாராகிறான். யாரோ வரானுங்க. ஆனால் அவனுங்க தன்னோட பவரை மறைக்கிற மாதிரி எந்த சைனும் காட்டலை. அப்படி நான் வரவன் செம்ம ஸ்ட்ராங்கான ஆளாக தான் இருக்கணும். சடனாக பார்த்தா செம்ம டயர்டான டான்டி ஹின் அங்கே வந்து கொஞ்சம் பேசலாம்ப்பான்னு கெஞ்சிறான். நாம் தூங்கும்போது மாற்றி மாற்றி கார்டு பண்ணிக்கலாம்னு ஒரு டீல் பேசுகிறான். நம்ம ஆளோட ஸ்கில்லை அவன் பார்த்துருக்கான். ஸோ இவன் செம்ம கேப்பபிள்னு அவனுக்கு தெரியும். இன்னொரு வார்த்தை கூட பேச முடியாமல் டான்டி அப்படியே மயங்கி கீழே விழுகிறான். தூங்காமல் எப்படி சர்வே பண்ணுறதுன்னு கூட ஹின் கிளான் சொல்லி கொடுக்காம வச்சிருக்கானுங்க. செம்ம அசிங்கம்னு நம்மால் நினைக்கிறான். ஆனால் அதுக்காக மட்டும் இல்லை, டான்டி ஏகப்பட்ட ஃபைட்டில் மாட்டி அடி வாங்கினதால் அவனால் இதுக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியல. அவனை போட்டு தலை சில பைரட்ஸ் அவனையே ஃபாலோ பண்ணி வரானுங்க. ஆனால் அவனுக்கு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மாதிரி நம்மளும் ஒரு ஸ்லாண்டர் மேன் மாதிரி குதிச்சு வந்து எல்லாரையும் போட்டு தள்ளுறான். இந்த செல் பக்கத்தில் எவனாவது வந்தா உசுரை எடுத்துருவேன்னு மிரட்டுறான். நாங்கள் உனக்காக வரலப்பா, அந்த பால்மிக்கு தேடி தான் வந்தோம்னு ஒரு பைரட் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறான். ஒரு சின்ன பையனை கொல்ல வந்ததால் நம்ம ஆளுக்கு முன்ன விட இப்போ செம்ம காண்டாகுது. டான்டி முடிச்சு பார்க்கறதுக்குள்ள நம்மளால ஃபைட்டை எல்லாம் முடிச்சு வச்சிருக்கான். டான்டியை ஹண்ட் பண்ண வந்த அந்த பைரட்ஸோட கேங் பற்றி நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அவங்களோட உண்மையான பிளான் ஒரு அன்ஹேண்டல் கிளான் மெம்பரை கிட்னாப் பண்ணுறது தான். டான்டிக்கு நம்ம ஆள் பண்ண ஹெல்ப் பண்ண நினச்சி செம்ம கடமைப்பட்டிருக்கான். ஒரு அன்ஹேண்டல்னு நினச்சி தன்னை ஹண்ட் பண்ணதை நினச்சி அவன் சிரிக்கிறான். நம்ம ஆளுக்கு கடமைப்பட்டிருக்கிறதால விமந்த் எம்பையர் கூட இருக்கிற அந்த கனெக்ஷனை லேசாக எக்ஸ்போஸ் பண்ணி அவன் ஒரு ஃபேவர் பண்ணுறான். நம்ம ஆளுக்கு மேட்டர் புரியுது. ஸோ அவன் எதையும் கம்ப்ளைண்ட் பண்ணலை. ஏன்னா அவன் தூங்கும்போது நம்ம ஆளுக்கு ஆர்டர் பண்ணதால் இப்போ நம்ம ஆளுக்கு திரும்ப ஹெல்ப் பண்ண டான்டி ரெடி ஆகுறான். நம்ம பையனுக்கு இப்போ அந்த வார்த்தை தான் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா நம்மளால செம்ம டயர்டாகி அப்படியே பொத்துன்னு படுத்து தூங்குறான். மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எழுப்பி விடுன்னு டான்டி கிட்ட சொல்லிட்டு நம்மளால நிம்மதியாக தூங்குறான். வெளியே பார்க்க ஒரு மாதிரி ரஃபாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே நல்லவன்னு டான்டி நம்மளை பற்றி நினைக்கிறான். அரீனால இருக்கிற ரவுடிங்களை எல்லாம் பால்மிக்கு வெட்டி சாய்க்கிறான். ஒவ்வொரு மேட்ச்லையும் ஒரே ஒரு அட்டாக்ல அவன் ஜெயிச்சுட்டே இருக்கான். இதோட இந்த எபிசோடு முடியுது. ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த எபிசோட்ல பார்க்குறேன். பாய் காய்ஸ்.